இலங்கையில யாரெல்லாம் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய தடை கொண்டு வரப்பட போகுது. இந்த விடயத்தை இலங்கையினுடைய அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த செயற்பாடு. அதே போல இப்ப மிகுந்த பரபரப்பாக பேசப்படுகிற 2 விடயங்கள் தான். ஒன்று, 22 தீரர்கள் போதைப் பொருளோட விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சம்பவம். இரண்டாவது, 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போயிருக்கக்கூடிய விடயம். இந்த 2 விடயங்கள் தொடர்பிலையும் இன்னைக்கு அரசு தரப்புல இருந்து பல புதிய தகவல்கள் வெளியாக இருக்குது. சொல்லப்போனா என்ன நடந்திருக்குது என்று சொல்லி சகல விடயங்களுமே தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவிக்கு ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்குது. ஒரு கடற்படை தளபதியும் சிக்கியிருக்கிறார். ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில யாரெல்லாம் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த புகையிலை பாவனையை தடை செய்கிற ஒரு புதிய தடை சட்டம் கொண்டு வரப்பட போகுது. இதற்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிக்கை, அதாவது சகல விடயங்களையும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட அறிக்கை இலங்கையினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிட்ட கையளிக்கப்பட்டிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இலங்கையில இந்த புகையிலை புகைத்தல் அதே போல இந்த மதுபாவன பாவனைகளால மட்டுமே வெறும் ஒரு வருடத்துக்கு 22,000 பேர் உயிரிழக்கிறார்களாம். இலங்கையில் ஏற்படக்கூடிய இந்த மொத்த உயிரிழப்புகள்ல 80% உயிரிழப்புகள் இந்த புகையிலை புகைத்தல் மதுபாவன பாவனைகளால தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இதால ஒரு தலைமுறையை நாங்கள் அப்படியே இந்த புகையிலை இல்லாத ஒரு தலைமுறையாக மாற்றுவோம் என்ற அடிப்படையில் யாரெல்லாம் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்திருக்கிறார்களோ இவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்நாளில் இந்த புகையிலையை பயன்படுத்தாதவாறு ஒரு புதிய தடை சட்டத்துக்கான கோரிக்கை அடங்கின ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த செயல்பாடு. இப்படி இருக்கேதான் இப்ப இலங்கையில மிகப்பெரிய சர்ச்சைகளாக மாறி இருக்கக்கூடிய 2 விடயங்கள். ஒன்று, இந்த 22 தேரர்களும் விமான நிலையத்தில் வைத்து குஷ்ரக போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். இரண்டாவது, இலங்கையினுடைய திரைசேரியில இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் காணாமல் போயிருக்கக்கூடிய விடயம். இது பற்றி இன்றைக்கு என்ன புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, முதலாவது, இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இலங்கையால அமெரிக்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணமுமே இலங்கை அரசாங்கத்தினுடைய திரைசேரியில இருந்திருக்குது. இதற்கான இந்த விலை பட்டியல்கள் அனுப்புறது, அதே போல இந்த கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மின்னஞ்சல் இமெயில் மூலமாகத்தான் இடம்பெற்றிருக்குது. இதன்படி ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால இலங்கைக்கு அனுப்பப்படுகிற இந்த விலை பட்டியல் எல்லாமே exportfinance.gov.au என்ற இந்த மின்னஞ்சல் மூலமாகத்தான் இலங்கைக்கு அனுப்பப்படுது. ஆனா இலங்கை அரசாங்கத்துக்கு இப்ப கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னஞ்சல் exportfinance.aju.com என்ற இந்த மின்னஞ்சல் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. அவர்கள் இதை 1க்கு 2 தரம் சரிபார்க்காம அந்த மின்னஞ்சல்ல இருக்கக்கூடிய தரவுகளை பின்பற்றி கொண்டு இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தையும் செலுத்தி இருக்கிறார்கள். இது செலுத்தி கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் இருந்து அந்த பணம் எங்களுக்கு கிடைக்கல என்று சொல்லப்பட்ட பிறகுதான் இது சார்ந்த சகல விடயங்களுமே சரிபார்க்கப்படும் போது இப்படி மின்னஞ்சல் முகவரிகள் மாறி இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த போலியான மின்னஞ்சல்ல இருந்து என்ன தரவுகளை பின்பற்றி அனுப்புமாறு சொல்லப்பட்டதோ அதே விலைப்பட்டியலுக்கு அதே தரவுகளுக்கு இந்த பணம் அனுப்பப்பட்டிருக்குது. இந்த விடயம் இன்றைக்கு வெளியில வந்திருக்குது. இருந்தாலும் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 28ஆம் தேதி இந்த மின்னஞ்சல்களை பராமரிக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திட்ட இருந்து இலங்கை அரசு தரப்புக்கு இலங்கையினுடைய திரைசேரிக்கு ஒரு உத்தியோகபூர்வமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இப்படியான ஒரு போலியான மின்னஞ்சல் கணக்கு பலவி கொண்டிருக்குது. இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கையினுடைய திரைசேரிக்கு எச்சரிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் அவர்கள் அதை எதையுமே சரிபார்க்காம இந்த போலியான மின்னஞ்சலுக்கு பணம் அனுப்பியிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து விட்டிருக்குது. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமல் போயிருக்குது. அதே போலதான் இரண்டாவது சம்பவம், இந்த 22 தேரர்கள் போதைப் பொருளோட சிக்கி இருக்கக்கூடிய விடயம். இதுல என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த தாய்லாந்திலிருந்து திரும்பி இருக்கக்கூடிய 22 தேரர்களும் இலங்கையினுடைய விமான நிலையத்தில் வைத்து குஷ் ரக போதைப் பொருட்கள், அதாவது 110 கிலோ போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டவர்கள். இதனுடைய தற்போதைய சந்தை மதிப்பு 1.1 பில்லியன் இலங்கை ரூபாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மிகப்பெரிய கைப்பற்றல் இடம்பெற்றிருக்குது. இது தொடர்பில் இன்றைக்கு என்ன புதிய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த போதைப் பொருள் கடத்தல் வர்த்தகம் என்றது ஒரு பெரிய தொடர் சங்கிலியாக இடம்பெற்றிருக்குது. இதன் அடிப்படையில் இந்த போதைப் பொருள்
போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டு அடுத்த நாளே இந்த தேரர்களை ஒழுங்கமைச்சிருக்கக்கூடிய, அதாவது இந்த போதைப்பொருள் கடத்தல்களுக்காக இந்த தேரர்கள் ஒழுங்கமைச்சிருக்கக்கூடிய அங்குணு கொலபெஸ்ஸ அமிதானந்த தேரர் என்று சொல்லப்படுகிற ஒரு பௌத்த பிக்கு கைது செய்யப்பட்டவர். இவர் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்திலையும் போதைப்பொருள் பாவிச்சிருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதற்கு பிறகு இந்த இவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே கடத்தப்பட்டு இவர்கிட்ட வந்து கையளிச்சா பிறகு இவர்கிட்ட இருந்து சந்திரகுமார் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு நபருக்கு வழங்கப்படுறபடியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இந்த சந்திரகுமார் தான் இந்த போதைப் பொருட்களை இலங்கையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுக்கிறதாகவும், இதற்காக இந்த போதைப் பொருளை தாய்லாந்தில இருந்து இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கும் அதற்கான விமான பற்றிச்சீட்டுகள் அங்க இருக்கக்கூடிய செலவுகள் என்று சொல்லி இதை எல்லாத்தையுமே கவனிச்சு கொண்டது காலியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல வர்த்தகர் என்று சொல்லியும் அவரை பற்றின தகவல்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப நாங்கள் அவரை கைது செய்யறதுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு அறிவிச்சிருக்குது. இதை விட இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 22 பேரிட்டையும் நடத்தின விசாரணைகள்ல அதுல 19 பேர் அவர்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் போதைப் பொருள் பாவிச்சிருக்கிறார்கள். அது எல்லாமே ஆய்வகங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இவர்கள் இன்னும் ஒரு பிரதான விடயத்தையும் வெளிவிட்டிருக்கிறார்கள். அதாவது இப்படி தாய்லாந்துல இருந்து இந்த போதைப் பொருட்களை சேகரித்து இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 2 நபர்களை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இவர்களும் வேற யாரும் கிடையாது, தம்ம ரத்தின புண்ணிய ரத்தின என்று சொல்லப்படுகிற 2 தேரர்கள். இவர்களும் பௌத்த பிக்குகள் தான். இப்ப தாய்லாந்துல இருக்கக்கூடியவர்கள் என்றும் அங்க இருந்து இந்த போதைப் பொருட்களை சேகரித்து இவர்கள் தான் இலங்கைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தலைமை பிரதான இயக்குநர்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இன்டர்போல் சர்வதேச போலீசாருடைய உதவியோடு அவர்களை கைது செய்யறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வலையமைப்பு, அதாவது பௌத்த பிக்குகளுக்குள்ள செயற்படக்கூடிய இந்த போதைப் பொருள் வலையமைப்பு சிக்கி இருக்குது. இதற்குள்ள இருந்து இனி எப்படியான தகவல்கள் வெளியாக போகுது, வேறு யார் யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கதான் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி இன்றைக்கு ஒரு புதிய சிக்கல்ல சிக்கியிருக்கிறார். இவர் மேல ஏற்கனவே இந்த சிறிலிய கணக்கு மோசடி தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. அதுல பலவிதமான சிக்கல்கள் காணப்படுது. அதன் அடிப்படையில் இந்த மனைவியினுடைய பேர்ல, அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவியினுடைய பேர்ல கொழும்பு டொரிங்டன் மாவட்ட பகுதியில் ஒரு வீடு இருக்குது. அதாவது இவாவுடைய பேர்லயே 400 மில்லியன் ரூபாய் பெறுமதி இருக்கக்கூடிய ஒரு வீடு காணப்படுது. இந்த வீட்டை வாங்குறதுக்கான பணம் இவர்களுக்கு எப்படி வந்தது, இது தொடர்பில் பூரணமான விளக்கம் அளிக்குமாறு இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவிக்கு ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இவர்கள் இந்த வீட்டை விற்கவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ முடியாது என்று சொல்லி இன்னும் ஒரு தடை உத்தரவும் இன்றைக்கு உடனடியாகவே பிறப்பிக்கப்பட்டு இந்த விசாரணைகள் ஒரு புதிய கோணத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள், அதாவது இந்த 2010ஆம் ஆண்டுல இருந்து 15ஆம் ஆண்டு மட்டும் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அவருடைய பேர்ல அவருடைய குடும்பத்தினுடைய பேர்ல எங்கெங்கே எல்லாம் சொத்துக்கள் இருக்குது, எவ்வளவு புதிய சொத்துக்கள் வந்தது என்று சொல்லி ஒரு பூரணமான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மஹிந்த ராஜபக்சவிட்ட கூறப்பட்டது. இருந்தாலும் என்னட்ட அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்குது, அதால சமர்ப்பிக்கிறதுக்கு எனக்கு கால அவகாசம் கூட வேணும் என்று சொல்லி இந்த மஹிந்த ராஜபக்ச ஒரு பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிச்சிருந்தவர். இது தொடர்பில் இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு கால அவகாசங்கள் கூட வழங்கப்பட மாட்டாது, வெறும் 2 கிழமைகள் 14 நாட்களுக்குள்ள உங்களுடைய பெயர்ல எங்கெங்க எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது என்று சொல்லி சகல தகவல்களுமே தர வேணும் என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த மஹிந்த குடும்பம் தொடர்ச்சியாக சிக்கல்ல சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில கொண்டு வரப்பட போகிற இந்த புதிய தடை உத்தரவு, அதாவது இந்த 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கான இந்த புகையிலை பயன்பாடு தடை தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதை எந்த அளவு வேகமாக இலங்கையினுடைய அரச தரப்பு அறிமுகப்படுத்த வேண்டும், இதை அறிமுகப்படுத்துறதால எப்படியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட போகுது, அதே போல இப்படியான தடைகள் வேறு எந்தெந்த துறைகளிலையும் விதிக்கப்பட வேண்டும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.